லட்சுமியை காணும் தேட போறேன்ட்டு நேற்று காலையில் போனாளுங்க. இன்னும் வீட்டுக்கு வரல. ஒரு தகவலும் தெரியல. லட்சுமி கிடைச்சாலா இல்லையான்னு தெரியல. எப்போ வருவாளோ என்னவோ. சை, ஏந்தா இப்படி பண்ணுதாளுகளம்மா. ஏம்மா, யாத்தே, இடுப்பு வலி தாங்க முடியலையே. அடியே வந்துட்டியா? லட்சுமி கிடைச்சாலா இல்லையா? என்னடி நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு வந்து உட்காருதே. லட்சுமி கிடைச்சாலா இல்லையா? அவங்க கிடச்சிட்டாகத்தே. ஒரு குடோனில் கொண்டு போய் ஒரு கிட்னி திருட அவங்கள கெட்டி போட்டு வச்சுருந்தான். நாங்கள் தான் பார்த்து கூட்டிகிட்டு வந்தோம். ஆனால் எனக்கு தான் கை காலெல்லாம் வலிக்குத்தே. ராத்திரி பூரா நடந்து நடந்து தூங்காமல் அலைஞ்சோம் பார்த்தீங்களா, அது அப்படியே கை காலெல்லாம் உடம்பெல்லாம் வலிக்குத்தே. அதான் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன்னு சொன்னீங்கல்ல, பிறகு எதுக்கு தெரு தெருவா தேடி அலைந்தீங்க? போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோன்னு சும்மா இருக்க முடியுமாத்தே? லட்சுமி அக்காவை தேடாமல் எப்படி இருக்க முடியும்? கடைசியில் நாங்கள் தான் கண்டுபிடிச்சோம் தெரியுமா, போலீஸ் ஒன்றும் கண்டுபிடிக்கல. கொஞ்ச நேரம் உங்களுக்கு பொறுக்க முடியல, பறந்துக்கிட்டு வாரீங்க. அதான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கல, போலீஸ் அழகா கண்டுபிடிச்சிருப்பாங்க. நீங்கள் தான் அவசரப்பட்டுக்கிட்டு ஓடுதீங்க. ஏத்தே, ஏன் தான் இப்படி பேசுதீங்க? லட்சுமி அக்கா எனக்கு அக்கா மாதிரி. அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா நான் போக வேண்டாமா? இப்படியே அவளுக்கு பிரச்சனை இவளுக்கு பிரச்சனைன்னு தெரு தெருவா அலைஞ்சேன்னு வச்சுக்கோயேன், வீடு விளங்கிரும். வீட்டை யார் பார்க்க? ஏற்கனவே ஒடிஞ்சு உள்ள போற மாதிரி ஈக்கி குச்சி மாதிரி இருக்க. இதில் உடம்பு சரியில்லைன்னு படுத்துக்கிட்டீங்கன்னா வீட்டு வேலையெல்லாம் யார் செய்வா? எத்தே, எல்லா வேலையும் நான் தானத்தை பார்க்கேன். இப்போல்லாம் எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்ல. எனக்கு உடம்பு சரியில்லைன்னா ஒரு 2 நாளைக்கு நீங்கள் பார்க்க வேண்டியதானே? அது எப்படி? டாக்டர் இடையே நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், ஒரு வேலையும் செய்ய வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. அதனால நான் சும்மா உட்காந்துக்கிட்டு தான் இருப்பேன். நீ தான் எல்லா வேலையும் செய்யணும். அதான் உடம்பு சரியில்லைன்னு சொல்லுதல்ல, ஒரு 2 நாளைக்கு வேலை செஞ்சா என்னையாம்மா? ஊரில் உள்ளவளுக்கு ஒரு பிரச்சனைன்னா ஓடுத, வீட்டில் இருக்கிற மாமியாரை மதிக்க மாட்டேக்க. அவளுக்கு பிரச்சனை ஒன்று மட்டும் ஓடி ஓடி போனீங்கல்ல. வீட்டில் இருக்கிற மாமியாருக்கு சோறு யார் பொங்கி தருவா? அதெல்லாம் நினச்சி பார்த்தியா? சரி, இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு? சோறு தானே வேணும், இருங்க பொங்கி கொண்டு வந்து தாரேன். சோறு பிறகு பொங்கலாம். முதல்ல அடுப்பங்கரையை போய் பாரு. 2 நாள் அப்படியே போட்டுட்டு ஓடிட்ட. வீடு எப்படி கிடக்கு தெரியுமா? அடுப்பங்கரையில் பாத்திரம் பூரம் போட்டபடியே கிடக்கு, நாரி போய் முதல்ல பாத்திரத்தெல்லாம் கழுவு. ஏன் தே 2 நாளாக கழுவாமல் போட்டிருக்கீங்க? ஒரு பாத்திரத்தையாவது கழுவி இருக்கலாம்ல. ஏ அப்பா, உனக்கு ஒரு விஷயத்தை 100 தடவை சொன்னதான் புரியுமா? இப்போ தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் சொன்னேன், டாக்டர் நீ வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருன்னு. பிறகு எப்படி நான் போய் பாத்திரத்தை கழுவ முடியும்? சரித்தே, நான் போய் பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டு வாரேன். அடியே நில்லுடி, மிச்சத்தையும் கேட்டுட்டு போ. பாத்திரம் கழுவுன்னு இப்போ தானே சொன்னீங்க, மிச்சம் என்னது இருக்கு? எல்லாத்தையும் நான் முதல்ல சொல்லிடுறேன், நீ வரிசையை ஒவ்வொரு வேலையாக செஞ்சிரு, சரியா? பிறகு நான் மறந்துடுவேன் பார்த்தியா? அது வேறையா? சரி, சொல்லி தொலைங்க. முதல்ல எல்லா பாத்திரத்தையும் கழுவிட்டு பாத்ரூமை பூரா பினாயில் ஊற்றி கழுவி விடு. அப்போதான் அந்த நாத்தெல்லாம் போகும், சரியா? அந்த வேலையை முடிச்சுட்டு அடுத்து நேராக பாத்ரூமுக்கு போ. பாத்ரூம் பூரா அழுக்கா கன்றாவியாக கிடக்கு, அதை பூரா நல்லா தேய்ச்சி கழுவி விட்டுரு. அதுக்கு பிறகு நிறைய துணி அள்ளி போட்டு வச்சிருக்கேன். 3 நாளாக துணி துவைக்கல, வாஷிங் மிஷின் வேறு ரிப்பேர் ஆகி தொலைஞ்சிட்டு. அதனால துணியை பூரா அள்ளி போட்டு கிணத்தடியில் போய் உட்காந்து நல்லா கும்முன்னு கும்மி நல்லா துவைச்சி பளிச்சுன்னு காய போட்டுரு, சரியா? அதுக்கு பிறகு வந்து சோறு பொங்கு. எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டனே? போற போக்க பார்த்தா கூணு உளுந்த கிளவி மாதிரிலாம் ஆயிடுவோம் போல. என்ன டீ போஸ் கொடுத்துக்கிட்டு நிற்க? போய் வேலையை பாரு. ராணி, சீக்கிரம் வா, பால் கொண்டு வந்திருக்கேன். உனக்கு கொடுத்துட்டு அடுத்த வீட்டுக்கு போகணும். சீக்கிரம் வாடி. என்ன பாட்டி, காலையில் தானே 2 லிட்டர் பால் கொடுத்துட்டு போனீங்க, எப்பவும் சாயந்தரம் தான் வருவீங்க. இன்னைக்கு என்ன அதுக்குள்ளே சீக்கிரம் வந்துட்டீங்க? அது ஒண்ணும் இல்லடி, உங்க வீட்டுக்காரர் இன்னைக்கு ரோட்ல பார்த்தேன். அவன் என்னடானா என்கிட்ட வந்து சண்டைக்கு வாரான். எனக்கு 2 லிட்டர் பால் காணாது, 5 லிட்டர் பால் வேணும்னு கேட்டான். சரி என்ன செய்ய, கேட்டுட்டா. தலைவரை வேற போயிட்டா, அதனாலதான் கொண்டுட்டு ஓடி வந்தேன். என்ன சொல்லுதீங்க? 4 லிட்டர் பால் காணலையா அந்த மனுஷனுக்கு? சண்டையா போட்டாரு? என்னன்னு தெரியல, உன் புருஷன்ட்ட நீயே கேட்டுக்கோ. அவன் தான் வந்து கேட்டான், காலையில 2 லிட்டர், சாயந்தரம் 3 லிட்டர் ஊத்துங்கன்னு. அதனால இப்ப 3 லிட்டர் பாலை கொண்டுட்டு வந்திருக்கேன். எனக்கு இன்னைக்கு சாயந்தரம் ஒரு வேலை இருக்கு, பக்கத்தூர் வரைக்கும் போக வேண்டி இருக்கு. அதனால பால் ஊத்த வர முடியுமான்னு தெரியல. அதனாலதான் இப்பவுமே கொண்டு வந்துட்டேன், சரியா? நாளைக்கெல்லாம் சாயந்தரம் தான் கொண்டு வருவேன். காலையில 2 லிட்டர், சாயந்தரம் 3 லிட்டர் கொண்டு வந்துருது. என்ன 5 லிட்டருக்கு துட்டு கொடுக்கணும் தினமும், சரியா? உங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லி வச்சிரு. எதுக்கு இந்த மனுஷன் இப்படி பண்ணுதாரு? 1 லிட்டர் பாலுக்கு எப்படி சும்மா தொட்டு கொடுக்க? சும்மா கொடுக்க போறேன், நான் 1 லிட்டர் பால் தாரம்ல. அந்த 1 லிட்டர் பால் வாங்கினா வேஸ்ட்டாக தானே கிடக்கும். என்னால் காலையில் 2 லிட்டர், சாயந்தரம் 2 லிட்டர் தான் குடிக்க முடியுது. அதுக்கு மேலே மிச்ச பாலை என்ன செய்ய? காலையில 2 லிட்டர் பால், சாயந்தரம் 2 லிட்டர் பால் நீயா குடிக்க? ஆமாம், நான் தான் குடிக்கேன். இப்போ என்ன உங்களுக்கு? அதான் துட்டு கரெக்டாக கொடுத்துருதோம்ல, நீங்கள் எதுக்கு இதெல்லாம் கேட்கீங்க? ஓஹோ, நீ எல்லா பாலையும் குடிச்சிருத போல, அதனால
எக்ஸ்ட்ரா பால் வாங்கினா மட்டும் அவருக்கா கொடுக்க போகிறேன்? அவருக்கு எப்பயும் போல் கடுங்காப்பி தான். நான் தான் பாலை பூரம் குடிப்பேன். ஏம்மா ஒரு நாளைக்கு 5 லிட்டர் பால் வாங்கி தாரா, அந்த மனுஷனுக்கு ஒரு கிளாஸ் காபி கொடுக்க மாட்டியா? பால் ஊத்தாம கடுங்காப்பி கொடுப்பேங்க. அதுக்கு இல்லை பாட்டி, நான் எல்லாம் அவர் நல்லதுக்கு தான் செய்யுதேன். கெட்டின புருஷனுக்கு பால் காப்பியை கொடுக்காம தினமும் கடுங்காப்பி கொடுத்து கொள்ளுதே, பிறகு என்ன அதுல நல்லது வேண்டி கிடக்கு? பாட்டி, நான் எது செஞ்சாலும் அவர் நல்லதுக்கு தான் செய்வேன். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இதுல என்ன டீ நல்லது இருக்கு சொல்லி தொலை. அது நல்ல சொல்லுதேன் கேளுங்க. நீங்கள் பாலில் தண்ணி ஊற்றாமல் நல்லா திக்காக கொண்டு வந்து தாரீங்கல்ல, அது ஃபுல்லாக கொழுப்பு பிடிச்ச பால். அதை கொண்டு போய் என் புருஷனுக்கு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், அவர் குடிச்சாருன்னா உடம்பு பூரா கொழுப்பு சேர்ந்து போயிடும். பிறகு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து பொட்டுன்னு போயிட்டாருன்னா என்ன செய்ய? அதனால தான் அதுக்கு பதில் அவருக்கு கடுங்காப்பியே கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏ கடவுளே, இப்படி ஒரு பொம்பளையை நான் பார்த்ததே இல்லம்மா. சரி, உங்ககிட்ட நிற்க நேரம் இல்லை. நான் போய் வீட்டில் போய் வேலையை பார்க்கேன். சரியா? நீங்கள் போயிட்டு வாங்க. இன்னிலேருந்து கணக்கு வச்சுக்கோங்க. தினம் 5 லிட்டர் பால். சரியா? துட்டு கரெக்டாக கொடுத்துருவார் எங்கள் வீட்டுக்காரு. போயிட்டு வாங்க. நம்மளுக்கு எவ்வளோ வேலை கிடக்கு. நம்ம என்ன சும்மாவா இருக்கோம்? இந்த பாட்டி நிறுத்தி வச்சு கதை பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பாலை பூரா உட்காந்து குடிக்கணும். குடிச்சு முடிச்சுட்டு கடுங்காப்பி போட்டு எங்கள் வீட்டுக்காருக்கு வேற கொடுக்கணும். எவ்வளோ வேலை கிடக்கு. அப்படியா சார்? சரி சார். ஃபைல் எல்லாம் பஞ்சாயத்து ஆஃபீஸில் இருக்குது. நாளை காலையில் வந்து எடுத்து தரட்டா? சரி சார். எல்லா கணக்கும் கரெக்டாக வச்சுருக்கோம். நீங்கள் எப்போ வேணாலும் வந்து செக் பண்ணிக்கிடலாம். சரி சார். நாளை காலையில் வரீங்களா? சரி சரி, நான் ரெடியாக காத்துக்கிட்டு இருக்கேன். வாங்க வாங்க. சரி வச்சிரட்டா? ஏங்க, பட்டம்மா பாட்டிகிட்ட போய் பால் காணாது இன்னும் கொஞ்சம் வேணும்னு கேட்டீராம்ல? சரி சார் சரி சார். ஃபோனை வைக்கேன். இப்போ சொல்லு, ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கும்போது எதுக்கு குறுக்க வந்து பேசுத? என்ன விஷயம்? பட்டம்மா பாட்டிகிட்ட போய் பால் காணாது 1 லிட்டர் எக்ஸ்ட்ரா வேணும்னு கேட்டீராம்ல, கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. நான் ஒன்றும் பால் எக்ஸ்ட்ரா வேணும்னு கேட்கல. நானும் ஆரஞ்சு மண்டையன்னு சேர்ந்து லட்சுமியை தேடி போய்கிட்டு இருந்தோம். அப்பந்தான் பாட்டி குறுக்க வந்தாங்க. வந்து என்னப்பான்னு கேட்டாங்க. நான் லட்சுமியை தேடி போகிறோன்னு சொன்னேன். அவங்களுக்கு காதில் என்ன விழுந்துச்சோ தெரியல, காது மிஷினை மாட்டாமல் வந்திருக்காங்க. லட்சுமியை பற்றியே அவங்க பேசலை. செண்பகம்னாக, பாலுன்னாக, எக்ஸ்ட்ரா 1 லிட்டர் வேணுமான்னாக. அவங்களே சொல்லிட்டு போயிட்டாங்க. நான்லாம் ஒன்றும் கேட்கல. அப்படியா? பாட்டி காது மிஷின் மாட்டாமல் வந்திருக்காங்க போல. பாட்டி 1 லிட்டர் பால் எக்ஸ்ட்ரா கேட்டிங்கன்னு நினச்சிட்டு கொண்டு வந்து 1 லிட்டர் கொடுத்துட்டு போயிருக்காங்க. சாயந்தரம் கொண்டு வர முடியாதான், வெளியே போகிறாங்களாம். அதனால இப்போவுமே சேர்த்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. சரி, அதுக்கு என்ன? உள்ளே கொண்டு வை. இப்போ இந்த 1 லிட்டர் பால் எக்ஸ்ட்ரா எதுக்கு? தேவையில்லாத செலவு தானே. பிள்ளைகளும் பால் குடிக்காது, நீங்களும் குடிக்க மாட்டீரு. இந்த பால் என்ன செய்ய? நான் பால் குடிக்க மாட்டேன்னு என்னைக்கு சொன்னேன்? சொன்னீரோ சொல்லலையோ, ஆனால் நீர் பால் குடிக்க மாட்டீர்ல. நீ குடுக்க மாட்டேன்னு வேணா சொல்லு, நான் குடிக்க மாட்டேன்னு நீ சொல்லாத. அந்த கதையெல்லாம் இங்கே பேசக்கூடாது. நீங்கள் பால் குடிக்க மாட்டீங்க, அவ்வளோதான். சரி, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? எக்ஸ்ட்ரா 1 லிட்டர் பால் தானே வாங்கி கொடுத்துருக்கேன், அதையும் சேர்த்து குடிச்சு தொலை. எப்படி குடிக்க முடியும்? நான் 2 லிட்டர்னா தாராளமாக குடிச்சிருவேன். கூட ஒரு 1/2 லிட்டர் சேர்த்து குடிக்க முடியாது. ஒரு நேரத்துக்கு மனுஷி 2.5 லிட்டர் பால் குடிக்க முடியுமா? வேண்டான்னு தெரியுதுல்ல. அப்பன்னா பாட்டி பாலை கொண்டு வந்து ஊற்றும் போதே வேண்டான்னு சொல்ல வேண்டியதானே? எதுக்கு வாங்கிட்டு வந்து என்கிட்ட கத்திக்கிட்டு இருக்க? பாட்டி தான் சொன்னாங்களே, உங்கள் வீட்டுக்காரர் வந்து ரோட்டில் மறித்து என்கிட்ட பால் கேட்டாருன்னு. அப்புறம் எப்படி நான் வாங்காமல் வர முடியும்? நீங்கள் கேட்டிங்களேன்னு நான் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். சரி சரி, நான் தான் பால் எக்ஸ்ட்ரா கேட்டேனே வச்சுக்கோ. அந்த எக்ஸ்ட்ரா பால் இருக்குல்ல, அதில் போய் நல்லா காப்பி போட்டு எனக்கு கொண்டு வந்து தா. ஏங்க, உங்களுக்கு சொன்ன புரியாதா? பால் குடிச்சா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும். ஆம்புலன்ஸை கூப்பிட்டு தூக்கி போட்டு ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்குள்ளே பொட்டுன்னு போயிட்டீங்கன்னா என்ன செய்ய? பால் குடிச்சா ஹார்ட் அட்டாக் வருங்க. இவ மட்டும் ஒரு நாளைக்கு 4 லிட்டர் பால் தினமும் குடிக்கா. இவளுக்கு ஒன்றும் வரமாட்டேக்கி. அப்போ எனக்கு மட்டும் எப்படி ஹார்ட் அட்டாக் வரும்? மக்களே, இவகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு எனக்கு யாராட்டும் ஒரு வழி சொல்லுங்களேன். ஏங்க, பாலை பற்றி நீங்கள் மறந்துருங்க. அந்த கதையை நான் பார்த்துக்கிடுதேன். மத்தியானத்துக்கு என்ன சமையல் பண்ணட்டும்? ராணி, நான் ஒன்று சொல்லுதேன், நீ கேட்கியா? ஏங்க சொல்லுங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். நம்மளுக்கு தான் நிறைய வசதி இருக்குல்ல, நம்ம வேணா சமைக்கிறதுக்கு வேணா ஒரு ஆள் போடுவோமா? ஐயோ கடவுளே, போச்சே போச்சே, இந்த கொடுமையை நான் எங்கே போய் சொல்லுவேன்? கடவுளே, இதை கேட்க நாதி இல்லையா? என்ன ராணி, என்னாச்சு? சமைக்க ஆள் போடுவோமான்னு தானே கேட்கேன். அதுக்கு என்னத்துக்கு அழுவுற? கெட்டுன பொண்டாட்டி இப்படி குத்துக்கள் மாதிரி உயிரோடு இருக்கும்போது வேற யாரையோ சமைக்கிறதுக்கு போட்டு அவங்க கையால் சாப்பிடணும்னு ஆசைப்படுதீரே, இந்த வீடு விளங்குமா? சரி சரி, அழுது தொலைக்காத. எல்லாம் என் தலையெழுத்து. இன்னும் இதை பற்றி பேச மாட்டேன். போய் ஒரு டம்ளர் சுடு தண்ணி போட்டு கொண்டு வா. ஏங்க சுடு தண்ணி எதுக்கு? காப்பி போட்டு கொண்டு வரேன், இருங்க.
நீ போட்டு தர்ற அந்த கடுங்காப்பியை விட சுடு தண்ணி நல்ல டேஸ்டா இருக்கும். அதனாலதான் சுடு தண்ணி கேட்கேன். இது இவளுக்கு புரிய மடக்கி மரமண்டை. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், எனக்கு சுடு தண்ணி மட்டும் கொண்டு வா. ஏங்க வேணும்னா ஒன்று செய்யுமா? என்ன செய்யணும்? வேப்பங்கொட்டையை வச்சு காப்பி எப்படி போடணும்னு புதுசாக கற்று வச்சிருக்கேன். அது போட்டு கொண்டு வரட்டா? சி என்ன நாத்த நாறுது. 2 நாளா ஒரு டம்ளரை கூட கழுவாம அப்படியே போட்டிருக்கு இந்த கிழவி. வீட்டில் ஒரு பாத்திரத்தில் சாப்பாடு எதுவுமே செய்யலை போல. அன்னைக்கு நான் செஞ்சு போட்டுட்டு கழுவாம போட்டுட்டு போனது பூரா அப்படியே கிடக்கு. 2 நாளாக கடையில் வாங்கி வாங்கி தின்றுருக்கு. நான் ஒரு இளிச்ச வாய் சிக்கிட்டேன்ல, அதனால எண்ணெயை வச்சு எல்லா வேலையும் முடிச்சிடலான்னு பார்க்காங்க. இது போட்டு வச்சிருக்கிற பாத்திரத்தை கழுவுறதுக்கே 2 நாள் ஆகும் போல. நான் இன்னும் பாத்ரூம் கழுவணும், துணி துவைக்கணும், சோறு பொங்கணும், எவ்வளோ வேலை கிடக்கு. இதெல்லாம் முடிக்க நாளைக்கு மத்தியானம் ஆயிரும் போல. சி இதுக்கு கல்யாணம் பண்ணாமல் பேசாமல் எங்கள் டேடி நைனா வீட்டிலே இருந்திருக்கலாம். நான் பாட்டுக்கு நிம்மதியாக ஜாலியாக இருந்திருப்பேன். இந்த ராமு என்னை ஏமாற்றி கெட்டி கொண்டு வந்து இங்கே ஒரு வேலைக்காரி மாதிரி போட்டாங்களே. இந்த அத்தை கிழவி உட்கார்ந்த இடத்துலையே உட்காந்துக்கிட்டு என்னை வேலையை மட்டும் ஏவிக்கிட்டு கிடக்கு. ஒரு மனுஷி தனியாக கடந்து எத்தனை வேலையை தான் செய்ய. அந்த வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆகிட்டுனா ரிப்பேர் பார்த்து தொலைக்க வேண்டியதானே. அப்படியே போட்டு வச்சிருக்காங்க. 3 நாளைக்கு முன்னால் உள்ள துணியெல்லாம் சேர்த்து போட்டு நான் தனியாக துவைக்க முடியுமா? என் நெத்தியில் என்ன நெடுவாளி இழிச்ச வாயின்னு எழுதியா ஒட்டி இருக்கு. இந்த ராமு வரட்டும், இன்னைக்கு 2ல் 1 பார்த்துருதேன். நெட்டமான்னு பேசி பேசியே என்னைய மயக்கி கல்யாணம் பண்ணி கூட்டு வந்துட்டான். இங்கே வந்து நான் ஒரு வேலைக்காரி மாதிரி கிடக்கேன். இன்னைக்கு வரட்டும், அவன் நானான்னு பார்க்கேன். எத்தே எனக்கு இப்போதாத்தே ரொம்ப நிம்மதியாக இருக்குது. ஒரு குடும்பத்தை சேர்த்து வச்சாச்சு பார்த்தீங்களா? ஆமாம் மருமோளே, நீ சொன்னது கரெக்டு தான். லட்சுமியை கொண்டு அவள் வீட்டுக்கார கூட சேர்த்து வச்சாச்சுல, இப்போ தான் மனசுக்கு நிம்மதியாக இருக்கு. ஏல அலெக்ஸு, என்ன நடு வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்க? வேலைக்கு போகலையா? இல்லைம்மா, கொஞ்சம் உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கு, அதனால லீவு போட்டுட்டேன். ஏங்க அதான் லீவ் போட்டிங்கல்ல, அப்போ நான் கடைக்கு போய் மத்தியானம் சாப்பிட எல்லாருக்கும் பிரியாணி வாங்கிட்டு வரீங்களா? உடம்பு சரியில்லைன்னு சொல்லுதேன், கடையில் போய் பிரியாணி வாங்கிட்டு வாங்காலே. இவளை என்ன செய்ய? மாலா, என்கிட்ட துட்டு இல்லைம்மா, 100 ரூபா தான் இருக்கு. 100 ரூபாய்க்கு எப்படி எல்லாருக்கும் பிரியாணி வாங்க முடியும்? ஐயையோ, துட்டு இல்லையாக்கும்? என்கிட்டையும் கையில் ஒன்றும் துட்டு இல்லையே. 100 ரூபா இருக்கு, தாரேன். வேணா மீனை வாங்கி குழம்பு வச்சிரு. 100 ரூபாய்க்கு சாலை மீன் தான் கிடைக்கும். சரி அப்போ போங்க, மார்க்கெட்டில் போய் ஒரு 100 ரூபாய்க்கு மீன் வாங்கிட்டு வாங்க, குழம்பு வைப்போம். அடியே, உடம்பு சரியில்லைன்னு லீவு போட்டு வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். என்னைய போய் மீன் வாங்கிட்டு வா, மானு வாங்கிட்டு வான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. போ, ரோட்டில் மீன்காரன் வருவான்ல, அவன்கிட்ட போய் வாங்கி குழம்பு வை. உடம்பு சரியில்லைன்னா ஒரு மனுஷன் படுத்து கிடப்பான். நீ நடு வீட்டுக்குள்ளே நட்டாமல் உட்காந்துக்கிட்டு இருக்க. உனக்கு என்ன செய்யுது? ஏம்மா, சளி பிடிச்சிருக்குமா? அப்படியே ஒரு மாதிரி மண்டை கணக்கணன்னு இருக்கு, கண்ணெல்லாம் காந்தது, நாக்கெல்லாம் ஒரு மாதிரி கசக்க போகிற மாதிரி இருக்கு, வாய் மூக்கு தொண்டை எல்லாம் ஒரு மாதிரி எரியுதுமா. இப்போ எந்திரிச்சு கடைக்கெல்லாம் போக முடியாது என்னால். நீங்களே போய் யாராவது வாங்கிட்டு வந்து வைங்க. மருமோளே, அவன் தான் உடம்பு சரியில்லை சளி பிடிச்சிருக்குன்னு சொல்லுதாம்ல, அவனை போட்டு எதுக்கு தொல்லை பண்ணிக்கிட்டு? நான் போய் வாசலில் உட்காருதேன். மீன்காரன் வந்தானே சத்தம் கேட்கும்ல, போய் பார்த்து வாங்கிட்டு வந்துடுவோம். எத்தே மீன்காரன் நம்ம தெருவுக்குள்ளே வரமாட்டான், 3வது தெருவோட திரும்பி போயிடுவான். நம்ம வாங்கணும்னு அங்கே தான் போகணுத்தே. சரி என்ன செய்ய, இந்த பையன் தான் போக முடியாதுங்கல்ல, நம்ம போய் பார்த்து வாங்கிட்டு வருவோம். வாரியா? இப்போந்தான் அலைஞ்சு திரிஞ்சு வீட்டுக்குள்ளே வந்து சேர்ந்தேன், அதுக்குள்ளே மறுபடியும் போகணுமா? சரி இருங்க, போய் பாத்திரத்தை எடுத்துகிட்டு வாரேன். சரி மருமோளே, அந்த மீன் வாங்குற சட்டி சிலிண்டருக்கு பக்கத்தில் கீழே கவுத்தி வச்சிருப்பேன், பார்த்து எடுத்துட்டு வான்னு. ஹாய் ஹலோ, நான் வந்துட்டேன், வெல்கம் பேக். சிம்ரன் வந்துட்டியா? நல்ல வேலை வந்தேன். என்ன மாலாக்கா, நான் இல்லாத நேரத்தில் ஊருக்குள்ளே என்னென்னமோ சம்பவம்லாம் நடந்திருக்கு. எனக்கு யாருமே ஃபோன் அடிக்கவே இல்லையே. எதுக்கு யாரும் எனக்கு ஃபோன் அடித்து சொல்லலை? ஆரஞ்சு மண்டையன் தான் எல்லாத்தையும் சொன்னான். எண்ணத்தை போட்டு ஃபோன் அடிச்சுட்டு கிடக்க. நாங்களே லட்சுமியை காணோன்னு தெருவா தேடிக்கிட்டு அலைஞ்சோம். இதில் ஃபோன் அடிக்கவே மறந்துட்டுட்டி. சரி சரி, எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிட்டுல? லட்சுமி ஆண்டி வந்துட்டாங்களே, அதுவே சந்தோஷம். ஆமாம் சிம்ரன், நல்லபடியாக வந்து சேர்ந்துட்டாங்க. இப்போ தான் வீட்டில் கொண்டு விட்டுட்டு வந்தோம். சரி, ரொம்ப பசிக்கு, சாப்பிட என்ன வச்சுருக்கீங்க? இப்போ தான் வீட்டுக்குள்ளே முளைஞ்சோம், நாங்கள் நிற்கோம், நீயும் வார. அதுக்குள்ளே என்னத்தை சமையல் பண்ண? மீன் குழம்பு வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். மீன் வாங்கலை, அதான் தெருவில் போய் மீன்காரன் வரானான்னு பார்க்கறதுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கோம். ஐ ஜாலி, மீன் குழம்பா? ஆண்டி நீங்களே மீன் குழம்பு வச்சு தாங்க, நீங்கள் சூப்பராக வைப்பீங்கல்ல, வாங்க போய் மீன் வாங்கிட்டு வருவோம். சரி இருங்க, நான் போய் மீன் வாங்க சட்டி எடுத்துகிட்டு வாரேன். ஏட்டி சிம்ரன், உங்கள் அம்மா சாணியா நல்லா இருக்காளா? நல்லா இருக்காங்க ஆண்டி. உங்கள் அப்பா நல்லா இருக்காராம்மா? அவரும் நல்லா இருக்காரு ஆண்டி. என்ன மாலக்கா சட்டி எடுத்துட்டு வரேன்ட்டு போனாங்க, இன்னும் ஆளை காணும். அடியே மருமவளே, உள்ளே போய் என்ன செய்யுதே? மீன்காரன் போயிட போகிறான், சீக்கிரம் பாத்திரத்தை எடுத்துட்டு வா.
எத்த இந்த வாரந்தே ஒரு 5 நிமிஷம் இருங்க. அதான் சிலிண்டருக்கு கீழே வச்சிருக்கேன்னு சொன்னோம்ல, அது எடுக்கவா 5 நிமிஷம் ஆகுது? வந்துட்டேன் இந்த வாரேன். எடுத்துட்டு வந்துட்டேன். போகுமா? என்ன மாலாக்கா, மீன் வாங்க சட்டி தானே எடுக்க போனீங்க, அதுக்குள்ள துணியை மாத்திட்டு வந்திருக்கீங்க? மீன் வாங்க சட்டி எடுக்க உள்ள போனேனா, உள்ள போகும்போது அங்க ஒரு கிளாஸ்ல காப்பி இருந்துச்சு. சரி காப்பி சும்மா இருக்கேன்னு எடுத்து குடிச்சேன். குடிக்கும் போது கொஞ்சம் என் மேலே கொட்டிட்டா, அது ட்ரெஸ்ஸில் பட்டோன்னே ஈரமாயிட்டு. சரின்னு துணியை மாத்திட்டு வந்தேன். ஐயையோ மாலா, அந்த காப்பியவா குடிச்ச? ஆமாங்க, எதுக்கு கேட்கீங்க? அது நான் குடிக்கலான்னு காலையில காப்பி போட்டேன்னா, போட்டுட்டு பிறகு என்ன ஞாபகமோ தெரியல, நான் பாட்டுக்கு டீ கடையில் போய் டீ குடிச்சிட்டு வந்துட்டேன். பிறகு அந்த காப்பி அப்படியே இருந்திருக்கு. அதில் 4-5 கொசு, எறும்பு, கரப்பாம்பூச்சி அதெல்லாம் உள்ள செத்து மிதந்துக்கிட்டு இருந்துச்சு. நான் வந்து பார்த்தேன்னா, சரின்னு அப்படியே எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு காப்பியை மட்டும் அங்கே வச்சிருந்தேன். அதைத்தான் நீ குடிச்சிருக்க. ஏன் சோக கதையை கேளு தாய்க்குளமே, ஏம்மா தாய்க்குளமே, அதை கேட்டா தான் தங்காதம்மா உங்க மனமே, ஆமா உங்க மனமே. நான் பாட்டுக்கு ஜாலியாக ஊருக்குள்ளே சுற்றிக்கிட்டு அலைஞ்சேன். எங்கள் டேடி நைனா என்னை எவ்வளோ பாசமாக பார்த்துக்கிட்டாரு. எங்கள் அம்மா என்னை திட்டினா கூட எனக்கு தினம் நல்லா சோறு பொங்கி குழம்பு வச்சு நல்லா தருவாங்க. ஒரு நாள் என்னை சத்தம் போட்டதே கிடையாது. வீட்டு வேலை செய்யின்னு சொல்லுவாங்க, நான் செய்யவும் மாட்டேன். நல்லா தூங்கி 11 மணிக்கு எந்திரிச்சிக்கிட்டு எப்படி ராணி மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். என்னையே கொண்டு வந்து இங்கே ஒரு வேலைக்காரியாக போட்டாங்களே. இந்த ராமு லவ் பண்ணுதேன்னு சொல்லி என்னை ஏமாற்றி கெட்டி கொண்டு வந்து போட்டுட்டு இப்படி இந்த பாடு படுத்துதாரே. இந்த மாமியா கிழவி இவ்வளோ நாளாக ஒழுங்காக இருந்துச்சு. இப்போ மண்டையில் அடிபட்டதுக்கு பிறகுதான் பைத்தியம் முடிச்சிட்டு போல. இப்படி வேலை செய்யின்னு என்னைய போட்டு பாடா படுத்துது. மண்டைக்குள்ளே எதையும் வச்சு தச்சிட்டானோ என்னமோ தெரியல. அந்த டாக்டர் மட்டும் என் கையில் கிடைக்கட்டும், அவனை கொல்லாமல் விட மாட்டேன். ஏற்கனவே நான் பார்க்க பாடி சோடா மாதிரி இருக்கேன். இதில் இவ்வளோ வேலையும் சேர்த்து மொத்தமாக செஞ்சேன்னா என் உடம்பு தாங்குமா? இந்த கிழவி மனசாட்சி இல்லாமல் இப்படி இருக்கே. டாக்டர் சொன்னாருன்னு சொல்லி இன்னும் என்னெல்லாம் செய்ய வைக்க போகுதுன்னு தெரியலையே. அழகா இந்த நேரத்தில் மரத்தடியில் உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருப்போம். எங்கள் நாள்லாம் எப்படி சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ என்னடானா இப்படி கக்கூஸ் கழுவுற நிலைமைக்கு வந்துட்டேனே. பேசாமல் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் அடித்து இந்த விஷயத்த சொல்லுவோமா, அத்தை கிழவி இப்படி கொடுமைப்படுத்துதுன்னு? வேண்டாம், சொல்லக்கூடாது. சொன்னோம்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நல்ல வேணும் உனக்கு, வீட்டில் ஒரு வேலையும் செய்யாமல் கிடந்த, அங்கே போய் நல்லா கஷ்டப்படுன்னு ஏற்கனவே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இதை வேற சொன்னால் அவங்களுக்கு கொண்டாட்டமாக போயிடும். உடனே பைய தூக்கிட்டு கிளம்பி வந்துடுவாங்க. நல்ல வேலை செய்தியாம்மா அப்படின்னு பார்த்து ரசிக்கிறதுக்கு. அவங்ககிட்டலாம் சொல்லக்கூடாது. டேடி நைனாட்ட ஃபோன் அடித்து சொல்லுவோமா? வேண்டாம், டேடி நைனாட்ட சொன்னா உடனே எம்மாவா இவ்வளோ கஷ்டப்படுதாளே அப்படின்னு 2 பக்கமும் குற்றால அருவியை திறந்து விட்ட மாதிரி கண்ணீர் வடிப்பார். அவரால் வேற என்ன செய்ய முடியும்? சம்மந்தி வீட்டில் வந்து எதுவும் பேசவும் முடியாது, ஒன்றும் செய்யவும் முடியாது. அதனால பேசாமல் இருப்பார். வேணா வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து பார்க்க வருவார். 4 தெரு தாண்டி தான் இருக்காரு. இருந்தாலும் பார்க்க வரமாட்டார். அவர் யாரோ நான் யாரோங்கிற மாதிரி இருக்காரு. அவர்கிட்ட போய் என்னத்தை சொல்ல? ஏதோ நம்மளால் முடிஞ்ச கொஞ்சம் நஞ்ச வேலையை பார்க்க சொல்லுவாங்கன்னு பார்த்தா இப்படி போட்டு ஒரேடியாக நம்மளை வறுத்து எடுக்காங்களே. பேசாமல் அந்த கிட்னி திருட லட்சுமி அக்காவை கடத்திட்டு போனதுக்கு பதிலாக என்னையாவது கடத்திட்டு போயிருக்கலாம். இந்த வேலையில் இருந்தாது தப்பிச்சு 2 நாளைக்கு சேரில் பேசாமல் உட்காந்துக்கிட்டு இருந்திருப்பேன். எத்தை பாத்தீங்களா, மீன்கார் வராரா? சத்தம் மட்டும் தான் கேக்கு, ஆளையே காணும். இப்பவுமே 12 மணி ஆக போகுது. அந்த ஆள் என்னைக்கு வந்து நான் என்னைக்கு மீனை வாங்கிட்டு போய் கழுவி என்னைக்கு குழம்பு வைக்க? மீன் தண்ணிக்குள்ள தானே தினமும் கிடக்கு, பிறகு எதுக்கு அதை கழுவணும்? அப்படியே போட்டு குழம்பு வைக்க வேண்டியதானே? உனக்கு தெரியுது, நம்ம ஒரு ஆட்களுக்கு தெரிய மாட்டேக்கே. மீன் வாங்கினா கழுவித்தான் குழம்பு வைக்கணுங்காக என்ன செய்ய? அடியே 2 பேரும் சேர்ந்து உருப்படாத வேலை எதுவும் பார்த்து விட்றாதி கேட்டி. மீனை வாங்கி நல்லா சுத்தமாக கழுவிட்டு தான் குழம்பு வைக்கணும். ஏத்தே, நாங்க 2 பேரும் சேர்ந்து மீனை கழுவி தாரோம், நீங்க குழம்பு வச்சிருங்க சரியா? 2 பேரும் சேர்ந்து மீனை கழுவ வேண்டாண்டி. ஒருத்தி மீனை கழுவு, ஒருத்தி வெங்காயம் தக்காளிலாம் வெட்டி கொடு சரியா? நான் குழம்பு வச்சிருந்தேன். மீன்காரன் சத்தம் கேட்டுச்சு, வந்தானா? லட்சுமி, உன் வீட்டில் இன்னைக்கு மீன் குழம்பா? ஆமா அத்தை பாட்டி, இன்னைக்கு தானே வீட்டுக்கு வந்தேன். பிள்ளைகள் மீன் குழம்பு வச்சு தாமான்னு கேட்டுச்சு. பிள்ளைகள் நல்ல பிரியமா சாப்பிடுவாளுங்க. அதான் மீனை வாங்கி குழம்பு வச்சுட்டு ஒரு 4 மீனை பொரிச்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாளுகள்ல, அதுக்கு தான் வாங்க வந்தேன். லட்சுமி அக்கா, உங்கள் வீட்டுக்காரர் எதுவும் சண்டை கிட்ட போடல? இல்ல மாலா, வீட்டுக்கு போன உடனே அந்த மனுஷன் ஆபீஸுக்கு கிளம்பி ஓடிட்டாரு. வீட்டில் இருந்தால் எதுவும் கேள்வி கேட்பீங்கல்ல, அதனால பயந்து போய் ஓடி இருப்பாரு. அதுவும் சரிதான். ஏட்டி சிம்ரன், நீ எப்போ வந்த? உன்னை நான் பார்க்கவே இல்லையே. லட்சுமி ஆண்டி, இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் வந்தேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க மாட்டி, ஏதோ கடவுள் புண்ணியத்தில் உயிர் தப்பிச்சு வந்தேன்.
கவலைப்படாதீங்க லட்சுமி ஆண்டி, உங்களை எவன் கடத்திட்டு போனானோ அவனை கையை காலை உடைச்சி ரோட்ல போட்டு பிச்சை எடுக்க போட்டுருவோம், சரியா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாண்டி, அவன் திருந்தணும், இல்லைன்னா அவனை பிடிச்சி ஜெயிலில் போடணும். அது மட்டும் செஞ்சா போதும், வேற எதுவும் செய்ய வேண்டாம். இப்படியே எல்லாருக்கும் பாவம் பார்த்துக்கிட்டே இருங்க, அடுத்து இன்னும் எவனாவது வந்து கடத்திட்டு போவான். மீன் மீனோய், மீன்காரன் சத்தம் கேக்கு. மீன் மீனோய். மீன்காரன் சத்தம் பக்கத்து தெருவில் தான் கேக்கு. வந்துட்டான் போல, எல்லாம் ரெடியா இருங்க டி. எண்ணத்தை போட்டு ரெடியா இருக்க, மீன் வந்தா வாங்க வேண்டியதான். மீன் மீனோய். இன்னைக்கு எல்லா மீனும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. என்ன மீன் வேணும்? ஏக்கா சாலை, சங்கரை, வவ்வா மீன், வஞ்சர மீன், வெள்ளை மீன் எல்லா மீனும் இருக்குக்கா. எப்போ சாலை எப்படி? 100 ரூபாய்க்கு 30 சாலை. என்னப்பா இது பிசுனாரியா இருக்க? ஒரு 50 சாலையை போட்டு கொடு. 50 எல்லாம் கட்டுப்படி ஆகாது, வேணா ஒரு 35 போட்டு தாரேன். 35 மீன் எங்கள் வீட்டுக்கு காணாதுப்பா, வீட்டில் ஆள் ஜாஸ்தியாக இருக்கும், அதனால ஒரு 50 போட்டு கொடு. ஆள் ஜாஸ்தியா இருக்கீங்கன்னா ஒரு 200 ரூபா 300 ரூபாய்க்கு வாங்க வேண்டியதானே? அதெல்லாம் நீ பேசக்கூடாது. எனக்கு 50 சாலை வேணும். 100 ரூபாய்க்கு தாரியா இல்லையா? 50 சாலையெல்லாம் வராது, எனக்கு கட்டுப்படி ஆகாது. நான் வாங்கிட்டு வந்ததே குறையாதான் வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் வேணா ஒரு 40 போட்டு தாரேன், வாங்கிட்டு போங்க. அதான் கிட்ட வந்துட்டல்ல, இன்னும் ஒரு 10 மீன் தானே, போட்டு கொடுத்துட்டு போப்பா, அதெல்லாம் கட்டுப்படி ஆகும். சரி சரி, உங்களுக்காக போட்டு தாரேன். எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க, சரியா? 100 ரூபாய்க்கு 50 போட்டு தாரேன். மருமோளே பாத்தியா, இப்படி தான் பேசி கீசி வாங்கணும், சரியா? கொடுத்தோன்னே அவன் பாட்டுக்கு 30 தான் கொடுத்தான்னு வாங்கிட்டு போகக்கூடாது. எத்தே பரவாயில்லையே, பேசி கீசி 50 மீன் வாங்கிட்டீங்களே. மங்கமான சும்மாவா? சரி, சட்டியை பிடிங்க, மீனை போடுதேன். மீன்காரன் அண்ணாச்சி, என்ன மீன் இருக்கு? இக்கா இன்னைக்கு எல்லா மீனும் இருக்குக்கா. சாலை, சங்கரா, வவ்வா அது இதுன்னு எல்லாம் வச்சிருக்கேன். உங்களுக்கு என்ன மீன் வேணும்னு கேளுங்க. கேக்கேன், முதல்ல இவளுகளுக்கெல்லாம் போட்டு கொடுத்து அனுப்பு, அதுக்கு பிறகு கேக்கேன். என்ன செல்வி இப்படி மரியாதை இல்லாம பேசுதே? மரியாதையெல்லாம் கேட்டு வரக்கூடாது, அதெல்லாம் தானா வரணும். நான் மீன் வாங்க போறேன், வழிய விடுங்க. மரியாதையா பேசுறதுன்னு சொன்னேன், இந்த செல்வி எதுக்கு இப்படி பேசுதா? அதுவும் இல்லாம நான் காணாம போய் கிடைச்சிருக்கேன், என்னை ஒரு எப்படி இருக்கேன்னு கூட கேட்கவே இல்லை. அவ பாட்டுக்கு வந்து மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு இருக்காளே. மீன் மீனோய். இப்போ இங்கே தானப்பா நிற்கும், எதுக்கு கத்திக்கிட்டு இருக்க? நீங்க யாரும் வாங்குற மாதிரி தெரியல, நான் அடுத்த வியாபாரத்தை பார்க்க வேண்டாமா? அண்ணாச்சி, அந்த கூடைக்கு மேல பெருசா ஒரு மீன் வச்சிருக்கீங்களே, அது என்ன மீன்? அது இந்த வவ்வால் மீனுன்னு சொல்லுவாங்கக்கா. நல்லா இருக்கும், சாப்பிட நல்ல தேனா இருக்கும். கரெக்டா? அது எப்படி? அது கிலோ 500 ரூபாக்கா. அந்த 2 மீனும் சேர்ந்து 1 கிலோ வரும், நல்லா நிறைய இருக்கும். 500 ரூபாயா? விலை ரொம்பல சொல்லுதீரு. ஏக்கா அந்த மீனை நல்லா பொரிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல பிஸ்கட் மாதிரி துண்டு துண்டா வரும்க்கா. சூப்பரா இருக்கும், முள்ளே இருக்காது. பிள்ளைகள், வயசானவங்க எல்லாரும் சாப்பிடலாம். கேட்க நல்லதா இருக்கு, விலைய கொஞ்சம் குறைச்சு தாங்க, வாங்குதேன். ஏக்கா சாலை மீனுக்கு கூட விலையை குறைச்சிருவேன், ஆனா இந்த மீனுக்கு விலையை குறைக்க முடியாதுக்கா. இது அசல் ரேட்டுக்கு தான் நான் சொல்லுதேன், கூட எல்லாம் வச்சு கேட்கல. என்ன பண்ணிக்கி, ஒரு 2 மீன் தானே, 300 ரூபாய்க்கு போட்டு கொடுத்துட்டு போ. 300 ரூபாய்க்குலாம் கட்டுப்படி ஆகாது, வேற யாராவது வந்த மீன் வாங்கிக்கோங்க, நான் கிளம்புதேன். என்னப்பா தம்பி இப்படி படக்குன்னு பேசுதே? கொஞ்சம் பேசி கொடுத்துட்டு போப்பா. ஏக்கா கட்டுப்படி ஆனா கொடுக்க போறேன். அந்த மீன் விலை கூடக்கா, 500 ரூபாய்க்கு குறைஞ்சு வராது. என்னப்பா இது, கடைக்கு போனேன்னா கடையில 400 ரூபா 300 ரூபா தான் சொல்லுதாங்க, அவங்க நல்லா வெட்டி சுத்தமா தாராங்க. நீ என்னடானா 500 ரூபா சொல்லுதே, நான் வேற வெட்டணுமே. இந்த மீனை கடைக்கு போனா 600 ரூபா 700 ரூபா சொல்லுவாங்க, அதனால அவங்க வெட்டி தருவாங்க. நான் 500 ரூபாய்க்கு தானே தாரேன். சரிப்பா, உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம், ஒரு 400 ரூபா போட்டு அந்த 2 மீனையும் கொடுத்துரு. ஒரு 100 ரூபாய்க்கு எனக்கு சாலை மீனை கொடுத்துரு, நான் சாலை மீனை போட்டு குழம்பு வச்சுக்கிடுதேன், இந்த மீனை பொரிச்சு வச்சுக்கிடுதேன். சரிக்கா, உங்களை பார்த்தாலும் பாவமா இருக்கு, தாரேன். 400 ரூபாய்க்கு தாரேன், வாங்கிக்கோங்க. அண்ணாச்சி, அதே மீன் தான் எனக்கும் வேணும். ஏக்கா அந்த மீன் 2 தான் இருக்கு, அதை இந்த அக்கா வாங்கிட்டாங்கல்ல, உங்களுக்கு வேற ஏதாட்டும் மீன் தரவா? அதெல்லாம் முடியாது, எனக்கு அந்த மீன் தான் வேணும். செல்வி, அந்த மீனை நான் வாங்கிட்டேன், நீ வேற ஏதாவது வேணா வாங்கிக்கோ. அது எப்படி, நீங்க எல்லாரும் சேர்ந்து வேற மீனை வாங்கிக்கோன்னு சொன்னா நான் உடனே வாங்கிக்கிடணுமோ? வேற செல்விக்கு என்ன மரியாதை? எனக்கு அந்த பெரிய மீன் தான் வேணும். ஏக்கா பெரிய மீன் வேணும்னா நாளைக்கு கொண்டு வரேன்க்கா. நாளைக்கு வாங்கி என்ன நாக்கு வலிக்கவா? எனக்கு இப்பவே வேணும். ஏட்டி, அப்பனா இவ்வளவு நேரம் இங்க தானே நின்ன, முதல்ல கேட்டிருக்க வேண்டியதானே? இப்ப நான் வாங்கிட்டேன், 400 ரூபான்னு பேசி வாங்கியிருக்கேன், அதுக்கு பிறகு வந்து அதான் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கெல்லாம் தெரியாது, எனக்கு அந்த மீன் இப்ப வேணும். அண்ணாச்சி, இது ஒரு பைத்தியம், இது இப்படிதான் உளறிக்கிட்டு இருக்கும், நீங்க எனக்கு எடுத்து கொடுங்க. ஆட்டும்க்கா, தாரேன். யோ மீன்காரா, நான் மீன் வேணும்னு கேட்டும் நீ இந்த குண்டமாக்கு தூக்கி கொடுத்துட்டல்ல, நீ எப்படி இந்த ஏரியாவை தாண்டி போறேன்னு நானும் பாக்கேன். ஏமா பொம்பளை, உன்னை மாதிரி 100 பேரை பார்த்துருக்கேன், வழியை விடு. முடியாது, இப்போ இங்க எனக்கு அந்த மீனை கொடுக்காம யாரும் இடத்த விட்டு காலி பண்ண முடியாது. அவ்வளவு தானே உனக்கு பிரச்சனை, இரு வாரேன். இந்தாம்மா, இந்த மீன் தானே வேணும், இன்னும் 2 மீன் இருக்கு, வாங்கிட்டு போ. 400 ரூபா கொடு. அட கடவுளே, நான் இவளுகிட்ட சண்டை போடணும்னு சும்மா மீன் வேணும்னு கேட்டேன், இவ என்னடானா உண்மையாவே மீன் எடுத்து கொடுக்கானே. ஏக்கா இந்தாங்கக்கா, 400 ரூபாய் எடுங்க.
செல்வி மீன் வேணும்னு கேட்டல, இதை விட பெரிய மீனாவே இருக்கு, வாங்கிக்கோ. அது மறந்துட்டேன் பாத்துக்கோங்க. காலையிலே வீட்டுல கோழிக்கறி எடுத்து வச்சுட்டேன். இப்ப தெரியாம மறந்து போய் மீன் வாங்க வந்துட்டேன். கோழிக்கறி வம்பா போயிரும்ல, நான் போய் கோழிக்கறி வச்சுக்கிடுதேன். சரியா? வாயை பழக்காதீங்க, கொசு உள்ள போயிட போகுது. நான் போயிட்டு வரட்டா?